இண்டிகோ ஏர்லைன்ஸ் செய்தி இல்லாம நம்ம வீடியோவே இப்போ இல்லைங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் குடுக்குறாங்க. ஆனா டாரட் பிரைஸ குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 6,500 இப்போ ரூ. 5,800 குறைச்சிருக்காங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்திருந்தோம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய ஷெட்யூல அரசு குறைச்சிருக்காங்க. 10% குறைச்சிருக்காங்கன்ற அமைச்சர் தகவல் வெளியிட்டிருந்தார் அவருடைய எக்ஸ் தளத்துல. இப்போ அதன் காரணமாக Q3 உடைய லாபத்துல அது பாதிப்பு இருக்கும்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல ஒரு தகவல் குடுத்திருக்காங்க. ₹250 கோடி இதுவரைக்கும் ஆன கேன்சலேஷன் வைத்து அவங்க சொல்லியிருக்காங்க. ₹250 கோடி குறைந்தபட்சம் அவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து ஒரு அடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு டைம்ஸ் நோக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல் இது வேணுன்ட்டே இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏற்படுத்தின பிரச்சனையான்ற கேள்வி கேட்டிருக்காரு. அந்த மாதிரியும் தெரியுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் உறுதி செய்யல. ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. கம்பெனியுடைய சிஇஓவை நீக்குவீங்களான்னு கேட்டதற்கு ஆமாம் அந்த முடிவும் எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கு. ஆனால் விசாரணை முடிவுக்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்காரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு கட்டம் சரியில்லை. குவைத் டாக்ஸ் அத்தாரிட்டி அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு அனுப்பியிருக்காங்க. ₹13 கோடி டாக்ஸ் கொடுத்திருக்காங்க, பெனால்ட்டி கொடுத்திருக்காங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக அணுக இருப்பதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் தகவல் கொடுத்திருக்காங்க.